புருஷை பிள்ளைகள் எல்லாம் அனுப்பி விட்டுட்டு தன்னந்தனியா தூங்குறதும் சுகமாத்தாயா இருக்கு. ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்ல. வேலை சொல்லியே இந்த வீட்டுல கொள்றாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் லீவ் விட்டானுங்க. காப்பியை போடு, அதை போடு, இதை பண்ணி கொடு, அதை பண்ணி கொடுன்னு ஒரே டார்ச்சரு. நேத்து பார்த்த வேலைக்கு இன்னைக்கு பூரா ரெஸ்ட் எடுத்தாதான் உடம்பு குணமாகும். அப்பா. அடி அம்சு, வீட்ல இருக்கியா? ஏண்டி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்ல, குரல் கொடுத்தா குறைஞ்சா போயிருவ. வந்து தொலைச்சிட்டீங்களா? இப்போதான் தூங்கலான்னு படுத்தேன். அதுக்குள்ள எப்படிதான் உங்களுக்கு தெரிஞ்சதோ வந்துட்டீங்க. ரொம்ப தாண்டி உனக்கெல்லாம் ஏத்தம். ஒரு விஷயம் சொல்லலான்னு வந்தேன். நீ பேசுற பேச்சுக்கு சொல்லவே கூடாதுன்னு முடிவெடுத்துட்டேன். வர்றேன். ஏக்கா நில்லுங்க. என்னடி? வந்ததும் வந்துட்டீங்க. அந்த விஷயம் என்னக்கா? வேற ஒண்ணுமில்ல, ரோசாலி அக்கா வீட கிளீன் பண்றாங்களாம். அட அப்படியா? இவ்வளவு சந்தோஷமான விஷயத்தை தான் சொல்ல வந்தீங்களா? மொதைய சொல்லிருக்கலாம்ல. நீ எங்கடி சொல்ல விட்ட? அக்கா, அப்ப இந்த மாசம் பூரா மளிகை ஜாமான வாங்குறத பத்தி கவலையே இல்ல. ஆமாடி, வா வா சீக்கிரம் போலாம். கட்டப்பை இருந்தா பெருசா 2 எடுத்துக்கிட்டு வா. இருக்கதுலயே பெருசா 2 எடுத்துட்டு வாரேன். சீக்கிரம் வா. போலாம்க்கா வாங்க. ஏக்கோ எது தாப்படி பாருங்க, உங்க மாமியா வருது. வரட்டும் வரட்டும். ஏண்டி லீலா, எத்தனை தரம் சொன்னாலும் உனக்கு புத்தி வராதா? இந்த அமுசு கூட சேரக்கூடாது சேரக்கூடாதுன்னு எத்தனை தரம் சொல்றது? அது சரி, கட்டப்பையெல்லாம் தூக்கிக்கிட்டு எங்க வர? ரேஷனுக்கா? ரேஷன் கடையெல்லாம் இல்லையா? இருளாயமா இப்பதான் சொல்லுச்சு. அத்தை, நாங்க ரேஷனுக்கு போகல. ரோசாலி அக்கா வீட சுத்தப்படுத்த போறாங்க, அதுக்குதான் போறோம். அதுக்கு என்னத்துக்கு கட்டப்பையே? அத்தை, ரோசாலி அக்கா வருஷத்துக்கு ஒரு முறை தான் வீட்டை சுத்தப்படுத்துவாங்க. கோதுமை, மசாலா பாக்கெட்டு, மளிகை ஜாமான் பொருள் எல்லாம் எக்ஸ்பைரி ஆனதெல்லாம் இன்னைக்கு தான் கழிச்சு விடுவாங்க. அந்த எக்ஸ்பைரி ஆன பொருள் எல்லாம் தூக்கி போடுவாங்க பாருங்க, அத அள்ளிட்டு வரத்தான் நாங்க போறோம். அது மட்டும் இல்ல, கூடவே உக்காந்து ஒத்தாசை பண்ணா கடை சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க, நேர நேரத்துக்கு காப்பி போட்டு தருவாங்க. சாயங்காலம் ஆளுக்கு ஒரு 100 ரூபாய் கையில வேற கொடுப்பாங்க. ஏண்டி, எக்ஸ்பைரி ஆன பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்ததா எங்களுக்கு சமைச்சு கொட்டிக்கிட்டு இருக்கிறியா நீ? இப்போ தானே புரியுது. அதனாலதான் அடிக்கடி எனக்கு உடம்பு சரியில்லாம போகுது. எக்ஸ்பைரி ஆனதெல்லாம் சமைச்சா உடம்பு கெட்டு போயிருமுடி. அத்தை, விஷயம் புரியாம பேசாதீங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும், வழிய விடுங்க. வாடியம்ஸ் போவோம். சொல்லியும் கேட்க மாட்டாளே. வரட்டும் வரட்டும். அப்போ இவ்ளோ மசாலா பாக்கெட்டா கிச்சனுக்குள்ளேயே இருக்கு, நாம கவனிக்காம விட்டுட்டோமே. வாங்கடி, வீடு சுத்தப்படுத்துறேன்னு சொன்னீங்கல்லக்கா, அதான் ஒத்தாசை பண்ணலாமேன்னு வந்தோம். நல்லது தாண்டி. இன்னைக்கு கிச்சனை மட்டும் சுத்தப்படுத்தலான்னு இருக்கோம். அதுக்கப்புறம் ஹாலு ஒவ்வொரு ரூமா ஒவ்வொரு நாளைக்கு சுத்தப்படுத்திக்கலான்னு இருக்கோம். அதுவும் சரிதாக்கா, ஒரே நாள்ல பூராத்தையும் போட்டு ஒலட்டிட்டு கிடக்க கூடாதுல்ல. ஆமாண்டி. ஆமா, என்ன 2 பேரும் கட்டவை எடுத்துட்டு வந்திருக்கீங்க? எங்கடி போறீங்க? நீங்க குடுக்கற எக்ஸ்பைரி ப்ராடக்ட் எல்லாம் வாங்கிட்டு போக தான் வந்தோம். என்ன எக்ஸ்பைரி ஆனத வாங்கிட்டு போய் நீங்க என்னடி செய்ய போறீங்க? தின்னுக்கின்னு தொலைச்சிடாதீங்க, உடம்புக்கு கேடு. அக்கா, எக்ஸ்பைரி ஆனதை எப்படி நல்ல பொருளா மாத்துறதுன்னு எங்களுக்கு தெரியும். என்னடி சொல்றீங்க? ஏ அம்சவல்லி, வாய மூடிக்கிட்டு கடை. என்ன லீலா சொல்றா அவ? ஒண்ணுமில்லக்கா, நாங்க மளிகை ஜாமான் வாங்கலான்னு தான் கடைக்கு போறோம். நீங்க எப்படியும் வேஸ்டான பொருள் எல்லாம் தூக்கி போட சொல்லுவீங்க. அத கட்டப்பையிலேயே வச்சு போற வாக்குல தூக்கி போட்டு போலான்னு நான் தான் சொல்லி கூட்டியாந்தேன். இவ என்னமோ உளறிக்கிட்டு இருக்கா, அதான பார்த்தேன். அத்த, இவ்ளோ பொருளும் நம்ம கிச்சனுக்குள்ளதான் இருந்துச்சு. மகா, என்ன இதெல்லாம்? அத்த, எல்லாம் சக்தி மசாலா பவுடர் தான் அத்த. மிளகாத்தூள், தனியாத்தூள், கறி குழம்பு பொடி, மஞ்சள் பொடின்னு எல்லா வகை மசாலா இருக்கு. ஏய், இது என்னன்னு எனக்கும் தெரியும். அப்புறம் எதுக்கு கேட்டீங்க அத்த? எனக்கு தெரியுதான்னு செக் பண்ணீங்களா என்ன? இதெல்லாம் ஏன் கிச்சனுக்குள்ள இருக்குது? இதெல்லாம் சமையல் பொருள் தானே அத்த, அதான் கிச்சனுக்குள்ள வச்சிருக்கோம். வேணும்னா சொல்லுங்க, இனி வாங்குற பொருளை பாத்ரூம்ல வேணா வைக்கிறேன். என்ன நக்கலா? பின்ன என்ன அத்த, கிச்சனுக்குள்ள ஏன் இருக்குன்னு கேட்டா நான் என்ன சொல்றது? இம்புட்டு மசாலா பொருள் கிச்சனுக்குள்ளேயே இருந்திருக்கு, நீ ஏன் கவனிக்காம விட்ட? கண்டிப்பா இதெல்லாம் எக்ஸ்பைரி ஆயிருக்கும். ஒவ்வொன்றையும் தேதி பார்த்து எடுத்து வைக்க வேண்டியதா இருக்கு. எத்தனை நாள் மசாலா பாக்கெட் இல்லாம அவசர அவசரமா ஓடி போய் பக்கத்து கடையில வாங்கிட்டு வந்திருக்கேன். இதெல்லாம் கவனிக்காம நீ என்ன பண்ண? சொல்லுடி. அத்த, வீட்ல மளிகை ஜாமான் வாங்குறதே நீங்க தான். என்ன இருக்கு என்ன இல்லன்னு பார்த்து நீங்க தானே வாங்கிட்டு இருக்கீங்க. அப்போ இதெல்லாம் நீங்க தானே கவனிச்சிருக்கணும். பாத்தீங்களாடி எப்படி பேசுறான்னு பாருங்க. அப்புறம் இவள திட்டாம கொஞ்சம் சொல்றீங்களா? சின்ன பொண்ணு தானக்கா. சின்ன பொண்ணா? கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆச்சு, இன்னும் இதெல்லாம் கத்துக்காமலே இருக்கா? கேட்டா என் மேல பழைய தூக்கி போடுறா. நான் வயசானவ, எல்லாத்தையுமே கவனிச்சுக்கிட்டு இருக்க முடியும்? மருமகன்னு ஒருத்தி வீட்டுக்கு வந்துட்டா, அதுக்கப்புறமும் நானே எல்லாத்தையும் கவனிக்கணுமா என்ன?
இவெல்லாம் என்னைக்குதான் திருந்துவாளோ தெரியல. ஏய், இன்னும் எதுக்கு இங்க நிக்கிற? இதெல்லாம் இங்க வச்சுட்டு போ. வேற என்னெல்லாம் பொருள் இருக்கோ எடுத்துட்டு வா. ம். செல்லம் கொடுக்கறேன்னு பிறந்த வீட்டுல செல்லம்மா வளர்த்து கல்யாணம் பண்ணி மாமியா தலையதான் உருட்டுறாளுக. எவ்வளவு பொருள் இருக்கு பாருங்கடி, அம்புட்டும் வேஸ்ட் தான். எக்கோ நமக்கு லாபம் தான். ஆமாண்டி. ஐ மேகி, இது என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமாக்கா, எனக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆனா என்ன பண்றது, எல்லாம் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. மகா, என்கிட்ட கொடு, நான் போய் உன் அத்தை கிட்ட கொடுத்துறேன். இல்லக்கா, பரவாயில்ல. நீ வந்து கொடுத்தா இதை எக்ஸ்பைரி ஆற வரைக்கும் வச்சு என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு ஒன்னதாம மறுபடியும் உன் அத்தை திட்டம். அதுவும் சரிதான். சரி சரி, என்கிட்ட கூட நான் போய் கொடுத்துறேன். ஆமா, அங்க இருக்க கோதுமை நல்லெண்ணெய் பாக்கெட்லாம் நல்ல பொருளா? அதுவும் எக்ஸ்பைரி ஆனதுதான். அப்ப குடுமா, நாங்களே கொண்டு போறோம். வேற எதுவும் இருக்கா? இல்லக்கா, அவ்வளவுதான். கிச்சனை தொடச்சு வச்சா வேலை முடிஞ்சது. சரிம்மா, அப்ப நாங்க வர்றோம். சரிக்கா. ஐயாடி, என் வயிறே எரியுதுடி. எம்புட்டு பொருள் இருக்கு பாரு. இது அத்தனையும் வேஸ்டா போச்சு. எந்த வீட்லயாவது இப்படி நடக்குமா சொல்லு? எம்புட்டு பொருளையுமா வேஸ்ட் பண்ணுவாங்க? வாங்கி வச்ச பொருளை மறந்து மறுபடி புதுசாதான் வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கோம். எனக்கு தான் வயசாயிருச்சு. வீட்டுக்கு வந்த மருமகளாவது இதெல்லாம் கவனிச்சிருக்க வேணாம்? என் மகன் கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணம். வீடுக்கா, புலம்புனாப்புல எல்லாம் புதுசா மாற போகுதா என்ன? இனிமேலாவது கவனமா இருக்க. சரிக்கா, நாங்க எல்லாத்தையும் கட்டப்பையில போட்டு போற வழியில குப்பையில போட்டுறோம் என்ன? சரிங்கடி. சரிக்கா, நாங்க கிளம்புறோம். சரிங்கடி, வாங்க. அம்சு, இங்க நீயே உக்காந்துரு. நான் வீட்டுக்கு போய் கொஞ்சம் பணம் எடுத்துட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வாங்க. இங்க வாரு, நான் வார வரைக்கும் பேப்பர் பேனா எடுத்து என்னென்ன பொருள் இருக்குன்னு லிஸ்ட் போடு. ஆகட்டும் ஆகட்டும். பேப்பர் அந்த கடையில வாங்கிக்க என்ன? சரிக்கா, போங்க. ம். சரி, பேப்பர் லட்டு வாங்கிட்டு வருவோம். உங்கடி போக்கத்தவள்களா, பொருள் எல்லாம் இருக்கு. என்னது இது? இந்த கோதுமை பாக்கெட் எக்ஸ்பைரி ஆயிருக்கு. மசாலா பாக்கெட், நூடுல்ஸ்னு எல்லாமே எக்ஸ்பைரி தான் ஆயிருக்கு. அப்போ உண்மைக்குமே வீணா போன பொருள் எல்லாம் பொறுக்கிக்கிட்டு வந்துதான் எங்களுக்கு சமைச்சு போடுறியா? உன்னை சும்மா விட மாட்டேன்டி. வீட்டுக்கு வா. என் மகன்கிட்ட சொல்லி உன்னை என்ன பண்றேன்னு பாரு. சிக்கனும் பிடிக்கலாம், அதுக்கு நீ இப்படியா? அம்சு, லிஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டியா? பக்காவா எழுதி வச்சிட்டேன்க்கா. பின்னவா போவோம். ஏம்மா, இந்த கட்டப்பைய மட்டும் கொஞ்சம் பாத்துக்கிறீங்களா? நாங்க இப்போ வந்துடுறோமா. அண்ணாச்சி, என்னமா வேணும்? உங்க கடை பொருள் எல்லாமே நல்ல பொருள் தானே? ஆமாமா, நல்ல பொருள் தான். அம்மாவுக்கு என்ன வேணும்? எங்க அம்மாவுக்கெல்லாம் ஒண்ணும் வேணாம். எங்க அம்மாவுக்கு ஏதாவது வேணும்னா அவங்களே கடகண்ணி பக்கம் போய் வாங்கிக்குவாங்க. இல்லம்மா, நான் உங்களை தான் அம்மான்னு சொன்னேன். என்ன வேணுமா? அம்சு, அந்த லிஸ்ட எடு. மிளகாத்தூள், மல்லித்தூள், கறி மசாலா பவுடர், மஞ்சத்தூள் இதெல்லாம் இருக்கா அண்ணாச்சி? இருக்குமா, எல்லாம் இருக்கு. அண்ணாச்சி, எங்களுக்கு சக்தி மசாலா தான் வேணும். வேற ஏதாவதுனா திருப்பி கொடுக்க முடியாது. திருப்பி கொடுக்கணுமா? அது எங்க அத்தைக்கு சக்தி மசாலா தான் பிடிக்கும். வேற எதுனா வாங்கிட்டு போனா திருப்பி கொண்டு போய் கொடுத்துட்டு வான்னு சொல்லிடுவாங்க. எங்க வீட்ல இருந்து இந்த கடை ரொம்ப தூரம், திரும்பி வர முடியாதுல்ல, அதனாலதான் சொன்னேன். ஆமா, நீங்க எந்த தெருமா? நல்லதன்னு தெரு. அப்படியா? அதான் ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க. போக போக தெரியும் நாங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு. என்னமா? சக்தி மசாலா மல்லித்தூள் பாக்கெட் 5, மிளகாத்தூள் பாக்கெட் 10. ஆஹா, இன்னைக்கு நான் யாரு மூஞ்சில முழிச்சேனே தெரியல. வியாபாரம் அமோகமா இருக்கு. இந்த தெருவுல இருக்கவங்கலாம் அதிகபட்சம் 2 பாக்கெட் தாமா வாங்குவாங்க. நீங்க தான் 10, 12ன்னு வாங்குறீங்க. சரிங்க அண்ணாச்சி. ஆசீர்வாத் கோதுமை பாக்கெட் இருக்கா? இருந்தா அதுல ஒரு 5 இருக்குமா? மேகி பாக்கெட் 6, நல்லெண்ணெய் பாக்கெட் 3. அம்சு, போதுமடி, பாதியை மட்டும் இந்த கடையில வாங்குவோம். மிச்சத்தை வேற பக்கத்துக்கு வாங்கிக்கலாம். என்னமா நீங்க முழுசா எல்லாத்தையும் என் கடையில வாங்காம வேற கடைக்கு போறேங்கிறீங்க? இப்ப நீங்க என் கடையில எல்லா ஜாமானும் வாங்கலைன்னா நான் கோவிச்சுக்குவேன். என்னக்கா, அண்ணாச்சியே சொல்றாரே, இங்கே வாங்கிக்கலாம். சரிடி, வெயில் வேற ஓவரா இருக்கு. வேற பக்கத்துக்கு என்னத்துக்கு அலையணும்? இங்க நீயே பூரா ஜாமானையும் வாங்கிடலாம். அது அடுத்து அம்சு, ஒவ்வொன்னா நீ வாசிக்கிறதுக்கு பதிலா மொத்த லிஸ்டையும் அவர் கையில கொடு. அவரே எல்லாத்தையும் எடுத்து கொடுக்கட்டும். இந்தாங்க அண்ணாச்சி, இதுல இருக்க எல்லாத்தையும் கொடுங்க. எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்கங்கம்மா. அண்ணாச்சி, சரியாத்தான் இருக்கு. எம்புட்டாச்சு? 1200 ரூபா. சரி சரி, இந்தாங்க காசு. சரிங்க அண்ணாச்சி, நாங்க வரோம். அவசியம் நீங்க மறுபடியும் நம்ம கடைக்கு வரணும். இல்லனா நான் வருத்தப்படுவேன். இப்பயும் படதான் போறீங்க? என்னம்மா? இல்ல, அவசியம் வரோன்னு சொன்னேன். நல்லதுமா, நல்லது. எம்மோ, இப்ப இந்த கட்டப்பைய கொஞ்சம் பாத்துக்கங்க, நாங்க வந்துடுறோம்.
ஆ, என்ன இவளுக ஒவ்வொரு பையன் மாத்தி மாத்தி வச்சு வச்சு எடுத்துட்டு போறாளுக. ஊரு கதை நமக்கு எதுக்கு? அடடடே, மறுபடியும் வாங்கன்னு சொன்னேன், 5 நிமிஷத்துக்குள்ளாரையே வந்துட்டீங்க. இப்போ என்னம்மா வேணும்? எங்களை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? பொம்பளைக மாதிரி தான் தெரியுது. அமுசு, இந்த ஆளுக்கு ஏத்தத்த பாத்தியா? ஆமாக்கா. என்னங்கம்மா ஆச்சு? ஏன் கோவமா இருக்கீங்க? பின்ன நல்ல கடனு உன் கடையில தேடி வந்து வாங்கணும். பூரா எக்ஸ்பைரி ஆன பொருளையா கொடுத்து விட்டுருக்க. இல்லம்மா, எல்லாம் நல்ல பொருள் தான். இந்தா, அப்ப நீயே பாரு. அட ஆமா, இதெல்லாம் எக்ஸ்பைரி ஆயிருக்கு. எப்படிமா? நல்லா இருக்கே காதா. இது உன் கடையா என் கடையா? எப்படி எக்ஸ்பைரி ஆச்சுன்னு என்கிட்ட கேக்குற? தெரியலம்மா, ஒரே குழப்பமா இருக்கு. எல்லாம் நல்ல பொருள் தான். நல்ல பொருள்னா எதுக்கு எக்ஸ்பைரி ஆச்சு? இங்க பாரு, எனக்கு மட்டும் கோவம் வந்துச்சுன்னு வெயி. லீலாக்கா தயவு செஞ்சு கோவப்படாதீங்க. இப்படிதான் நம்ம தெருவுல இருக்க கடையில ஒருத்தன் எக்ஸ்பைரி பொருளை வச்சிருந்தான்னு அவன் கடையவே மூடி சீல் வச்சிட்டீங்க. உங்களுக்கு பயந்து நம்ம தெருவுல எவனுமே கடை வைக்க மாட்டேங்கிறான். ஆனாச்சி ரொம்ப நல்லவருக்கா, இவர் கடையையும் பூட்டி சீல் வச்சு விட்டுறாதீங்க. இவளுக்கு பெரிய இடம் போல் இருக்குது. எதுக்கு வம்பு? ஏமா, நீங்க வாங்கின பொருள் எல்லாம் திருப்பி கொடுங்க. நான் வேற நல்ல பொருளா கொடுக்கறேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம். பொருளை வாங்கிட்டு எங்க காசை திருப்பி கொடு. சரிம்மா, கொடுத்துட்றேன். இந்தாங்க உங்க பணம். இனிமேலாவது மக்களை ஏமாத்தாம ஒழுங்கா வியாபாரம் பண்ணு. வா அம்சு, போவோம். எப்படி? எல்லாம் நல்ல பொருள் தானே வச்சிருந்தோம். எப்படி இப்படியாச்சுன்னு தெரியலையே. குழப்பமா இருக்கு. ஏமா, நாங்க பைய எடுத்துக்கிறோம். ரொம்ப நன்றிமா. இருக்கட்டும் இருக்கட்டும். எப்பப்பப்பா, என்ன வெயிலு. எங்கடி போயிட்டு வர்ற? வேற எங்கங்க, மளிகை சாமான் வாங்கத்தேன். மொத்தம் 600 ரூபாய் ஆச்சு. ரோசாலி அக்கா கிட்ட தான் வாங்கிட்டு போனேன். காசை கொடுத்துருங்க. சரிடி. மகனே, அவள நம்பாத. ரோசாலி வீட்ல எக்ஸ்பைரி ஆன பொருள் எல்லாம் தூக்கி போட்டிருக்காங்க. அத பொறுக்கி கட்டைப்பையில போட்டுட்டு வந்து உன்கிட்ட காசையும் வாங்கிக்கிட்டு கெட்டு போன பொருளை வச்சுதான் நமக்கு சோறாக்கியும் போட்டுக்கிட்டு இருக்கறா. என்ன லீலா, அம்மா சொல்றது உண்மையா? அவங்க இஷ்டத்துக்கு என்னமாவது சொல்லுவாங்க. ஆனா இப்படி போய் சொல்லுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. டேய், அந்த பைக்குள்ள இருந்து பொருள் எல்லாம் எடுத்து பாரு, அப்போ உனக்கே புரியும். பாருங்க பாருங்க, நல்லா பாருங்க. இது எக்ஸ்பைரி ஆக இன்னும் 1 வருஷம் இருக்கே. டேய், வேற எதையாவது எடுத்து பாரு. இதுவும் எக்ஸ்பைரி ஆகலமா? எல்லா பொருளும் நல்லா தான் இருக்கு. எல்லாம் நல்ல பொருள் தாமா, நீங்க சொன்ன மாதிரி இல்லையே. இல்லடா, ஏதோ தப்பா இருக்கு. ஆமாங்க, தப்பா தான் இருக்கு. பாத்தியா அவளே ஒத்துக்கிறா. அத்தையோட கண்ணு தப்பா தான் இருக்கு. உங்களுக்கு லீவு கிடைச்சா அத்தைய கண்ணாஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிட்டு வாங்க. தேவையில்லாம பழிய போட்டுக்கிட்டு இருக்காங்க. உங்க பிரச்சனைக்கு அடியில நான் வரல. நான் பாக்கும்போது எல்லா பொருளும் எக்ஸ்பைரி ஆயிருந்துச்சு. இப்போ எப்படி பூரா நல்ல பொருள் ஆயிருச்சு? ஒண்ணுமே புரியலையே, குழப்பமா இருக்கு. போடி போ. எத்தனை தடவை குடும்பத்துக்குள்ளேயே குழப்பத்தை உண்டாக்கியிருப்ப. தலையும் புரியாம வாழும் புரியாம இப்படியே குழம்பிக்கிட்டு இரு. கடைசி வரை உனக்கு விளங்க போறதே இல்ல.